வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம 8th சோஷியல் சமச்சீர் கல்வி ஹிஸ்ட்ரி யூனிட் 5 எஜுகேஷ்னல் டெவலப்மெண்ட் இன் இந்தியா இந்த லெசனோட கண்டினியூஷன் தான் பார்த்துட்ருக்குறோம். லாஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா இயர்லி பீரியடில் இந்தியாவில் எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்த்தோம். அண்ட் தென் மிடிவல் பீரியடில் இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து மாடர்ன் பீரியடில் இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருந்துச்சுன்றதை பார்க்கலாம். ஓகேவா? ஸோ மாடர்ன் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன். ஸோ நவீன கல்வி முறை இந்தியாவில் வந்து எப்படி இருந்துச்சு? தி பிகினிங் ஆஃப் தி மாடர்ன் சிஸ்டம் ஆஃப் இந்தியன் எஜுகேஷன் கேன் பி ட்ரேஸ்டு டு தி எஃபோர்ட்ஸ் ஆஃப் தி கிறிஸ்டியன் மிஷனரிஸ் who arrived in India in the wake of European occupation. As a result of their efforts, many institutions were established across India. These institutions impacted Western as well as Indian education. ஸோ யூரோப்பியன்ஸ் வந்து இந்தியாவுக்குள்ளே என்ட்ரு ஆனதுக்கப்புறம் இந்தியாவோட எஜுகேஷன் சிஸ்டத்தில் வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணாங்க. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன் மிஷனரிஸ். ஸோ அவங்களுடைய சமயத்தை பரப்பக்கூடிய ஒரு டீம் வந்து இருந்தாங்க. ஸோ அவங்க தான் வந்து இந்தியா ஃபுல்லாகவே வந்து நிறையா புது எஜுகேஷனல் இன்ஸ்டியூட்டை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அந்த எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன் மூலயமா அவங்க வந்து வெஸ்டர்ன் எஜுகேஷனை வந்து இந்தியாவுக்குள்ளே சொல்லிக் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. ரோல் ஆஃப் கிறிஸ்டியன் மிஷனரிஸ். ஸோ கிறிஸ்டியன் மிஷனரிஸோட இம்பார்ட்டண்ட் ரோல் என்ன? யூரோப்பியன்ஸ் கேம் டு இந்தியா ஃபார் ட்ரேட் அண்ட் எஸ்டாப்ளிஷ் ட்ரேடிங் கம்பெனிஸ். They acquired lands and constructed fortresses. Later, they wanted to spread their culture and religion among Indians. The Europeans thought that they could make Indians understand the administration and religious theories better if they could impart education to the local population in their own method. So, they started educational institutions. The Portuguese were the first Europeans who started modern system of education in India. Francis Xavier, a Jesuit, started a university at Cochin. They started many primary schools. The first college offering degrees on a completion of a course was started in Goa in 1575, where Christianity, logic, grammar and music were taught. John Carpentier was one of the most zealous pioneer and was perhaps the first missionary in India to introduce education for non-Christian children as an evangelist agency. In 1812, Dr. C.S. John established 20 free reading schools in Tranquebar. So, கிறிஸ்டியன் மிஷனரிஸோட ரோல் என்ன எஜுகேஷன் சிஸ்டத்தில்? ஸோ யூரோப்பியன்ஸ் வந்து இந்தியாவுக்கு எதுக்காக வந்தாங்க? ட்ரேட் பண்ணுறதுக்காக தான் வந்தாங்க. ஸோ அதுக்காக அவங்க வந்து நிறைய ட்ரேடிங் கம்பெனிஸையும் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சமாக லேண்டெல்லாம் வந்து அவங்க கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்து அங்கே நிறையா ஃபார்ட்ஸ் எல்லாம் கட்ட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய கலாச்சாரத்தையும் மதத்தையும் இந்தியாவில் பரப்பணும்னு ஆசைப்பட்டாங்க. ஸோ அட் த சேம் டைம் யூரோப்பியன்ஸ் வந்து அவங்களுடைய கருத்துக்களை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க. ஸோ அதுக்காக அவங்க சூஸ் பண்ண ஒரு மெத்தட் தான் எஜுகேஷன். ஸோ இந்தியன்ஸோட மொழியிலேயே வந்து நாம் சொன்னோம்னா அவங்க ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க. ஸோ நம்ம ரிலீஜியஸ் தியரிஸையும் அவங்க புரிஞ்சுக்குவாங்க, நம்ம அட்மினிஸ்ட்ரேஷனையும் புரிஞ்சுக்குவாங்க. அது வந்து அவங்க லோக்கல் லாங்குவேஜில் இருக்கணும். ஸோ அவங்களுடைய இதுலேயே வந்து நம்ம இதை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷனை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ ஃபஸ்ட்டு யூரோப்பியன்ஸு போர்ச்சுகீஸ் தான் வந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லேருந்து வந்த ஃபஸ்ட்டு போர்ச்சுகீஷியன்ஸ் தான் வந்து இந்த மாடர்ன் எஜுகேஷன் சிஸ்டத்தை வந்து இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃப்ரான்சிஸ் ஹேவியர் அப்படின்ற ஒருத்தர் தான் வந்து கொச்சினில் ஒரு யூனிவர்சிட்டியை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறம் நிறைய ப்ரைமரி ஸ்கூல்ஸையும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அண்ட் தென் ஃபஸ்ட்டு காலேஜ் வந்து எது டிகிரி கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டை கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோவாவில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். இந்த காலேஜ் ஸ்டார்ட் பண்ண இயர் பார்த்தீங்கன்னா 1575. ஸோ அங்கே வந்து என்னென்ன சொல்லி கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியானிட்டியை வந்து
முக்கியமாக சொல்லி கொடுத்தாங்க. கிறிஸ்துவம் அந்த ரிலீஜியனை பற்றி சொல்லி கொடுத்தாங்க. அண்ட் தென் லாஜிக்கு, தர்க்கம் சொல்லி கொடுத்தாங்க, கிராமர் அண்ட் தென் மியூசிக் இதெல்லாமே வந்து அங்கே சொல்லி கொடுத்தாங்க. ஸோ ஜான் கெரடியர் அப்படின்றவங்க வந்து ரொம்ப ஃபேமஸான ஒருத்தவங்க. ரொம்ப எது கற்றுக்கணும் சொல்லி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்கக்கூடிய ஒருத்தவங்க. ஸோ அவங்க தான் வந்து இந்தியாவில் வந்து கிறிஸ்டியன் இல்லாத குழந்தைங்களுக்கும் எஜுகேஷன் சொல்லி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க. அண்ட் தென் 1812 வந்து டாக்டர் சிஎஸ் ஜான் அப்படின்றவங்க வந்து 20 பிரைமரி ஸ்கூல்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அங்கே வந்து தாரங்கபாடி அப்படின்ற பிளேஸில் 20 பிரைமரி ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணாங்க. அங்கே வந்து ஃப்ரீ எஜுகேஷனும் கொடுத்தாங்க. Followed by the Portuguese, the French opened their institutions for all the Indians, where education was imparted by Indian teachers through local languages. They started higher secondary schools where French languages were taught. Two German bishops named Zhangbal and Ploetenstam started schools and training colleges for teachers in Travancore. After the arrival of English East India Company in 1600 AD, institutions were established for imparting instructions in English. Gradually, Sanskrit colleges were opened in Madras and Banaras. The first bishop of Calcutta, the revered Dr. Middleton, started a missionary college at Calcutta, which became famous as the Bishop College. Mountstuart Elphinstone was actually a strong advocate of vernacular education, but on his retirement in 1827, his admirers collected funds and established a college offering English classes, named the Elphinstone College at Bombay. Missionaries made a good deal of attempt for the propagation of education in India. Due to their efforts, many institutions were established. These institutions imparted Western education as well as Indian education. ஸோ போர்ச்சுகீஸை ஃபாலோ பண்ணி அடுத்தது ஃப்ரெஞ்ச் பீப்புளும் வந்து எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து இந்தியாவில் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து இந்தியன் டீச்சர்ஸை வச்சு, ஸோ லோக்கலில் இருக்க பீப்புளை வச்சு அவங்களுடைய லாங்குவேஜ்லேயே வந்து இந்தியன்ஸ்க்கு வந்து எஜுகேஷன் சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இவங்க வந்து ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அங்கே வந்து ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜையும் சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் 2 ஜெர்மன் பிஷப்ஸ், ஸோ ஜியாங்பாங் அண்ட் ப்ளூம்ஷன், அவங்க வந்து ஒரு தே ஸ்டார்டட் ஏ ஸ்கூல் அண்ட் ட்ரைனிங் காலேஜஸ், டீச்சர்ஸ்க்கு வந்து ட்ரைன் பண்ணுறது கூட ஒரு காலேஜஸ் அண்ட் தென் ஸ்கூல்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ட்ராவன்கோரில். அதுக்கப்புறம் தான் வந்து பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து இந்தியாவுக்குள்ளே வராங்க. ஸோ இந்த இயர் ஆஃப் 1600. ஸோ அவங்களும் வந்து இந்தியாவில் இங்கிலீஷ் எஜுகேஷனை வந்து சொல்லி கொடுக்கணும், அவங்கள இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் இங்கிலீஷில் இருக்கணும் அப்படின்ட்டு அவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க. ஸோ அட் த சேம் டைம் வந்து அங்கங்கே கொஞ்சம் சான்ஸ்கிரிட் காலேஜஸும் ஓப்பன் பண்ணுறாங்க. மெட்ராஸ், பெனாரஸ் இங்கெல்லாம் வந்து சான்ஸ்கிரிட் காலேஜஸ் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அண்ட் தென் கல்கட்டாவில் ஒரு காலேஜ் ஒன்று டாக்டர் மிடில்டன் அப்படின்றவங்க வந்து ஒரு மிஷினரி காலேஜ் கல்கட்டாவில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து பிற்காலத்தில் பிஷப் காலேஜ் அப்படின்னு ரொம்ப ஃபேமஸாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மவுண்ட்ஸ்டார்ட் எலிப்ஸ்டன் அப்படின்றவங்க வந்து அவங்களுடைய மொழியில் தான் வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப தீர்க்கமாக ஒரு கருத்து வச்சுருந்தார். வட்டார மொழியில், ஸோ ஒவ்வொரு பிளேஸ்க்கும் ஒரு குறிப்பிட்ட லாங்குவேஜ் இருக்கும். ஸோ அந்த லாங்குவேஜில் தான் அவங்களோட எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கணும் அப்படிங்கிறத மவுண்ட்ஸ்டார்ட் எலிப்ஸ்டன் வந்து ரொம்ப தீர்க்கமாக சொன்னார். அதை வந்து அவர் ஃபாலோ பண்ணணும்னு சொன்னார். ஆனால் அவர் வந்து அது எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடியே 1827 அவர் வந்து ரிட்டையர் ஆகிட்டார். ஸோ அவருடைய ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறம் அவருடைய டிசைன்ஸை ஃபாலோ பண்ணக்கூடிய அவருடைய ஆதரவாளர்கள் வந்து ஃபண்ட்ஸ் கலெக்ட் பண்ணி அண்ட் தென் ஒரு காலேஜை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க.
ஸோ அங்கே வந்து இங்கிலீஷ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அதோடைய நேம் பார்த்தீங்கன்னா எலிப்ஸ்டன் காலேஜ் பாம்பேயில் இருக்குது. ஸோ அங்கே வந்து நிறைய மிஷினரிஸ் மூலம் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மூலம் இந்தியாவில் வந்து நிறையா கல்வி பரப்புகிறாங்க. சமய குழுவினர் வந்து நிறையா கல்வி பரப்புறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அவங்களுடைய முழு முயற்சினால் இந்தியாவில் நிறைய எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் தென் வெஸ்டர்ன் எஜுகேஷனும் சொல்லி கொடுத்தாங்க. அட் த சேம் டைம் இந்தியன் எஜுகேஷனும் சொல்லி கொடுத்தாங்க. எஜுகேஷன் இன் தி பிரிட்டிஷ் ரூல். ஸோ பிரிட்டிஷ் ரூலில் இந்தியாவுடைய இந்தியாவில் எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருந்துச்சு? History of education in British rule can be divided into 4 periods. From the early days of the British rule up to 1813, period from 1813 to 1853, period from 1854 to 1920, and period from 1921 to 1947. ஸோ பிரிட்டிஷ் பீரியடில் வந்து இந்தியன் எஜுகேஷன் ஹிஸ்ட்ரியை வந்து 4 பார்ட்ஸாக வந்து டிவைட் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இயர்லி பீரியட்ஸில் இருந்து பிரிட்டிஷ் ரூலப் ஸ்டார்ட் பண்ணி 1813 வரைக்கும் எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருந்துச்சு. அண்ட் தென் 1813லேருந்து 53 வரைக்கும் ஒரு பார்ட் ஆஃப் எஜுகேஷன் சிஸ்டம். அண்ட் தென் 1854லேருந்து 1920 வரைக்கும் எஜுகேஷன் எப்படி இருந்துச்சு. அண்ட் தென் 1921 to 1947 வரைக்கும் எஜுகேஷன் எப்படி இருந்துச்சுன்ட்டு 4 ஃபேஸாக பிரிக்கிறாங்க. From the early days of the British rule up to 1833. ஸோ இயர்லி பீரியட்லேருந்து 1813 வரைக்கும் பிரிட்டிஷ் ரூலில் இந்தியாவோட எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருந்துச்சு. During its early days, the East India Company followed a policy of indifference and non-interference towards education, as the sector did not form a part of its program. The company's charter was renewed in 1813, which compelled the company to assume responsibility for the education of India, though on a very limited scale. Besides missionaries, non-missionaries like Rajaram Mohan Roy of Bengal, Pachiyappar of Madras, W. Webster of Delhi contributed to the cause of education. ஸோ பிரிட்டிஷ் வந்து இந்தியாவுக்குள்ளே வந்த புதுசில் இயர்லி பீரியட்ஸில் வந்து அவங்க எஜுகேஷன் சிஸ்டத்தில் வந்து ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்கல. ஏன்னா அவங்களுடைய செட் ஆஃப் லாஸில் வந்து எஜுகேஷனுக்கு வந்து அவ்வளோக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. ஸோ அதுக்கப்புறம் இந்த இயர் ஆஃப் 1813 வந்து ஒரு ரினியூடு சிஸ்டம் வந்து ஓப்பன் பண்ணாங்க. ஸோ அந்த ரினியூடு சிஸ்டத்தில் வந்து எஜுகேஷனுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கம்பெனியில் வந்து ஒரு சில லாஸ் வந்து இது பண்ணாங்க. அதுவுமே வந்து கொஞ்சம் லிமிட்டெட் சீட்டர்ஸ் தான். ஸோ சமயம் சார்ந்தவங்க மட்டும் தான் வந்து இது வரைக்கும் எஜுகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னு பார்த்தோம். ஸோ இந்த இதில் பார்த்திங்கன்னா சமயம் பேஸ் பண்ணாதவங்க கூட எஜுகேஷனுக்காக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய் பெங்காலில், அண்ட் தென் பச்சியப்பர் அவர் வந்து மெட்ராஸில், W. ஜாஃபர் அவர் வந்து டெல்லியில். இவங்களாம் வந்து எஜுகேஷனுக்காக அவங்களுடைய பங்களிப்பை கொடுத்துருக்குறாங்க. In the year of 1813, the East India Company was compelled to assert the responsibility for the education of Indians. Character of Act of 1813 made a provision for an annual grant of a sum of 1 lakh rupees for the promotion of education in India. ஸோ 1813 வந்து பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா வந்து கம்பெனி வந்து எஜுகேஷனில் அவங்களுடைய பங்கு இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு முக்கியமான பொறுப்பை எடுத்துக்கணும்னு கட்டாயப்படுத்தப்படுறாங்க. ஸோ அந்த டைமில் வந்து ஒரு ஆக்ட் வந்து பாஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஆக்ட் படி இந்தியனோட எஜுகேஷன் சிஸ்டத்துக்காக ஃபார் எவ்ரி இயர் தே மஸ்ட் கிவ் 1 lakh rupees ஃபார் தர் எஜுகேஷன் டெவலப்மெண்ட். ஸோ எஜுகேஷன் ஃபண்டுக்காக ஒவ்வொரு வருஷமும் 1 lakh rupees வந்து அவங்க கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. And then period from 1813 to 1853. ஸோ செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் பீரியடில் எஜுகேஷன் டெவலப்மெண்ட் எப்படி இருந்துச்சு.
The second period was also marked by great educational controversies concerning the issue of educational policies, medium of instruction and method of spreading education. First, there were the Orientalists who supported the prevention of Oriental learning and the use of Sanskrit and Persian as the media of instructions. They were opposed by the Anglists who advocated dissemination of Western knowledge through English. A third section believed in the use of Indian language as the media of instruction. So செகண்ட் ஸ்டேஜில் வந்து இந்தியாவோட எஜுகேஷன் சிஸ்டம் வந்து 3 டிஃப்ரெண்ட் ஸ்பேசஸாக பிரிக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் வந்து கல்விக் கொள்கை, அண்ட் தென் பயிற்று மொழி, அண்ட் தென் அவங்க கல்வியை எப்படி பரப்புகிறாங்க. ஸோ இதுலையெல்லாம் வந்து நிறைய கருத்து வேறுபாடு இருந்த ஒரு காலமாக இந்த செகண்ட் ஃபேஸ் வந்து இருந்துச்சு. முதல்ல இருந்த பிரிவினர், ஃபஸ்ட்டு பிரிவினர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, லோக்கல் லாங்குவேஜில் தான் வந்து அவங்களுடைய எஜுகேஷன் வந்து இருக்கணும். ஸோ அவங்களுடைய அந்த ஓரியன்டேஷன், ஸோ அந்த சுற்றுப்புறம், ஸோ லோக்கல் லாங்குவேஜுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். அட் த சேம் டைம் சான்ஸ்கிரிட் அண்ட் தென் பர்ஷியன் இந்த லாங்குவேஜில் தான் வந்து சொல்லி கொடுக்கணும் அப்படின்றத கருத்தை வந்து அவங்க வந்து முன்னாடி வைக்கிறாங்க. அண்ட் தென் ரெண்டாவது பிரிவினர் பார்த்திங்கன்னா செகண்ட் ஸ்டேஜ் பீப்புள். ஸோ அவங்க வந்து ஆங்கில சார்பு கொண்ட கோட்பாடு, ஆங்கிலம், ஸோ இங்கிலீஷில் வந்து எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கணும், சொல்லிக் கொடுக்கறதுலாம் வந்து சொல்லிக் கொடுக்கறது வந்து இங்கிலீஷில் இருக்கணும் அப்படின்றத வந்து அவங்க வந்து ஆதரிக்கிறாங்க. அண்ட் தென் லோக்கல் லாங்குவேஜில் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ற கருத்துக்கு வந்து இவங்க ரொம்பவே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அண்ட் தென் மூன்றாவது பிரிவினர் பார்த்திங்கன்னா சொல்லிக் கொடுக்குற லாங்குவேஜ் வந்து இந்தியன் லாங்குவேஜ், ஸோ இந்தியன் லாங்குவேஜில் இருக்கணும் அப்படின்ட்டு மூணாவது பிரிவினர் சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் என்ன சொல்கிறாங்க, ஸோ லோக்கல் லாங்குவேஜில் சொல்லிக் கொடுக்கணும், அண்ட் தென் சான்ஸ்கிரிட் அண்ட் பர்ஷியன் வந்து ரொம்பவே முக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரெண்டாவது இருக்கிறவங்க வந்து இங்கிலீஷ் தான் மெயின் லாங்குவேஜாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் தேர்டு ஸ்டேஜ் பீப்புள் வந்து என்ன சொல்கிறாங்க, ஸோ இந்தியன் லாங்குவேஜஸ், எந்த இந்தியன் லாங்குவேஜஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் சொல்லிக் கொடுக்குறது இந்தியன் லாங்குவேஜில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. These contributions were partially set at rest by Macleich's minutes of 1835. Higher education was de-orientalized, encouraging English education for the upper class. Each provincial was allowed to follow its own education policy, but even then their contributions continued till 1854. ஸோ இந்த கருத்து மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங், இந்த கருத்து வேறுபாடு வந்து 1835 வரைக்குமே வந்து போய்கிட்டே தான் இருக்குது. ஸோ அப்போ வந்து மேக்லைக் மினிட்ஸ், ஸோ மேக்லைஸ் அவங்க வந்து ஒரு சஜஷன் கொடுத்தாங்க. ஸோ அது மூலிமா இந்த கருத்து வேறுபாடு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸேஷனுக்கு வருது. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஹையர் கிளாஸ் பீப்புளுக்கு மட்டும்தான், அப்பர் கிளாஸ் பீப்புளுக்கு மட்டும்தான் அது சூட் ஆகும், ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் வந்து டிஃப்ரெண்ட் ரிலீஜியஸ் பீப்புள் எல்லாருமே வந்து அவங்கவுங்க லாங்குவேஜில், ஸோ அந்தந்த மாகாணத்தில், ஒவ்வொரு மாகாணத்துலேயும் அதுக்கு தகுந்த மாதிரி எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கலாம் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா, இப்போ உங்களுடைய பேசிக் எஜுகேஷன், ஸோ உங்களுடைய ப்ரைமரி எஜுகேஷன் அண்ட் தென் செகண்டரி எஜுகேஷன் எல்லாமே வந்து உங்களுடைய லாங்குவேஜில் இருந்தாலும் உங்களுடைய ஹையர் எஜுகேஷன், ஸோ இப்போ வந்து அப் டு 12th வரைக்கும் நீங்கள் வந்து தமிழ் மீடியம்லாம் படித்தவங்களும் இருக்காங்க, இங்கிலீஷ் மீடியம்லேயும் படித்தவங்க இருக்காங்க. அட் த சேம் டைம் வந்து செகண்ட் லாங்குவேஜாக மலையாளம், ஹிந்தி இந்த மாதிரி எடுத்து படித்தவங்களும் இருக்காங்க. ஆனால் காலேஜ் அப்படின்ற போகிறப்ப மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஸோ சொல்லிக் கொடுக்குற லாங்குவேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷாக மாறுது. இதே தான் வந்து அவரும் சொல்கிறாரு. ஸோ இந்த கன்க்ளூஷன் வந்து 1854 வரைக்கும் இந்த கன்க்ளூஷன் போய்கிட்டே இருக்குது.
And then third period from 1854 to 1920. The third phase of British influenced education may be called the period of an all-Indian educational policy. It commenced with Sir Charles Wood's dispatch in 1854. Hunter Education Commission started in 1882, gave emphasis to primary education. ஸோ தேர்ட் ஃபேஸில் வந்து பிரிட்டிஷோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து எஜுகேஷனில் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. ஸோ ஆல் இந்தியன் எஜுகேஷன் பாலிசி அப்படின்னு அதை சொன்னாங்க. அட் த சேம் டைம் சர் சார்லஸ் அவுட் அப்படின்றவங்க வந்து ஒரு அறக்கட்டளை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ அவர் ஸ்டார்ட் பண்ண அறக்கட்டளை பார்த்தீங்கன்னா 1854. அண்ட் தென் 1882 வந்து ஹண்டர் அப்படின்றவங்க வந்து தலைமையில் ஒரு கல்விக்குழு வந்து அமைக்கிறாங்க. ஸோ தொடக்க கல்விக்கு பிரைமரி எஜுகேஷனுக்கு அவங்க வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. தி வுட்ஸ் டிஸ்பேட்ச் 1854 is called the Magna Carta of English education in India because it was the first declaration of British education policy for educating the masses at all levels, but it resulted in the complete control on state education, divorcing it from Indian ideals and culture. So Wood's education அப்படின்ட்டு 1854 இந்தியாவில் வந்து இங்கிலீஷ் எஜுகேஷன் சிஸ்டம் வந்து அதை வந்து மாக்னா கார்ட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் இதில் வந்து மக்களுக்கான கல்வி வழங்குறது அண்ட் தென் ஆங்கில வழி கல்வியை வந்து வழங்கணும் அப்படின்றத ஒரு அறிக்கையாக வந்து அவங்க சொல்கிறாங்க அந்த எஜுகேஷன் அந்த மேக்னா கார்ட்டாவில். ஸோ ஆனால் இருந்தாலும் வந்து இந்தியா கொள்கையையும் கலாச்சாரத்தையும் அவங்க வந்து தள்ளி வச்சுட்டு மாநில கல்வியின் மீது முழுமையான கட்டுப்பாட்டை ஏற்படுத்திக்கிறாங்க. Period from 1921 to 1947. So fourth phase. The fourth phase may be called the period of provisional autonomy. The Act of 1935 ensured a new era of educational advancement through the country. The new programs were hit hard by the worldwide economic depression in 1929. The introduction of complete provisional autonomy by the Government of India Act of 1935 further strengthened the position of the provisional ministers of education. After the Second World War, a very important plan for educational development known as the Sargent Report was prepared. This blueprint had a powerful influence on contemporary education, both in thought as well as in practice. ஸோ ஃபோர்த் ஃபேஸ் ஆஃப் எஜுகேஷன் தான் வந்து 1921 47 வரைக்கும் ஃபாலோ பண்ணாங்க. ஸோ இது வந்து சுயேட்சை காலமாக இருந்துச்சு, ப்ரொவிஷனல் அட்டமை அதாவது சுயேட்சை ஆட்சி காலமாக இருந்துச்சு. ஸோ 1935 வந்து ஸோ கண்ட்ரி ஃபுல்லாகவே வந்து எஜுகேஷ்னல் டெவலப்மெண்ட்டுக்காக ஒரு சட்டத்தை உருவாக்குறாங்க. ஸோ அந்த சட்டம் வந்து 1929 வந்து வேர்ல்டு லெவலில் எக்கனாமிக்கில் ரொம்பவே லோ இருந்துச்சு. அப்படி இருந்தாலும் கூட இந்த புதிய திட்டத்துக்கு வந்து பொருளாதார நெருக்கடியும் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. ஸோ 1935 வந்து இந்த சட்டத்தை வந்து முழுமையாக எல்லா சுயேட்சை மாகாணத்துக்கும் அறிமுகப்படுத்தினாங்க. ஸோ அந்த கல்வி அமைச்சர்களும் அதை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுன்ட்டு ரொம்பவே ஊக்குவிச்சாங்க. செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கப்புறம் கல்வியோட வளர்ச்சிக்காக ரொம்பவே அதிகமான திட்டங்களையும் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதான் வந்து சர்ஜென்ட் ரிப்போர்ட் அப்படின்ட்டு 1944 அவங்க ப்ரிப்பேர் பண்ணாங்க. ஸோ அதில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா,
சும்மா சொல்லி கொடுக்குறதோட மட்டும் எஜுகேஷன் நிறுத்திடக்கூடாது. ஸோ அவங்க எந்த அளவுக்கு கற்றுக்குறாங்களோ அதை வந்து ப்ராக்டிஸாகவும் அவங்க கொண்டு வரணும் அப்படின்றத வந்து ஒரு முக்கிய நோக்கமாக வச்சு இந்த ரிப்போர்ட்டை வந்து அவங்க தயாரித்தாங்க. ஸோ இதுலேயே டு யூ நோ பாருங்கள், Varda scheme of education 1937. So in the year of 1937, Gandhiji evolved a scheme popularly known as the Varda scheme of basic national education. The principle of non-violence was the basics of Gandhiji's scheme of basic education. Through this scheme, he wanted to develop those qualities in future citizen of India which he considered necessary for building a non-violent society. His system of education wanted to root out the exploitation and centralization in society and create non-violent social order. So 1937 வந்து காந்திஜியினால் சொன்ன ஒரு திட்டம் தான் வந்து வர்தா ஸ்கீம் ஆஃப் பேசிக் எஜுகேஷன். இது வந்து ரொம்பவே பாப்புலராக இருந்துச்சு. ஏன்னா இந்த ஸ்கீமில் வந்து காந்தியோட பிரின்சிபலான நான் வயலன்ஸை வந்து ஒரு பேசிக் எஜுகேஷனாக வச்சுருக்குறாங்க. அதே மாதிரி ஃப்யூச்சர் சிட்டிசன், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃப்யூச்சர் சிட்டிசன் வந்து நான் வயலன்ஸை வந்து ஒரு முக்கியமான குவாலிட்டியாக இருக்கணும் அப்படின்றத வந்து இதில் வலியுறுத்துகிறாங்க. அண்ட் தென் வருங்கால சன்னதி வந்து நான் வயலண்ட் சொசைட்டியாக இருக்கணும், அதை நம்ம வந்து இப்போலேருந்தே உறுதிப்படுத்தணும் அப்படின்றதுக்காக இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஸ்கீமாக இருந்துச்சு. அண்ட் தென் இந்த மேப் பாருங்கள். ஸோ எஜுகேஷ்னல் சென்டர்ஸ், ஸோ இந்தியாவில் எங்கெல்லாம் எஜுகேஷ்னல் சென்டர்ஸ் இருந்துச்சு இந்த மேப்பு. ஸோ எந்தெந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா டாக்ஸிலா, டெல்லி, லக்னோ, விக்ரமஷீலா, நாலந்தா, பனாரஸ், அலகாபாத், ஜெய்ப்பூர், பலாபாய், வர்தா, கல்கட்டா, பாம்பே, மெட்ராஸ், காஞ்சி, சிதம்பரம், ஸ்ரீரங்கம், தாஞ்சூர், மதுரை அண்ட் கொச்சின். ஸோ இந்த பிளேஸ்லாம் வந்து எஜுகேஷ்னல் சென்டர்ஸ் வந்து இருந்துச்சு. பிரிட்டிஷ் பீப்புள் அண்ட் தென் மதம் சமய பரப்பு குழுவினர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. எஜுகேஷன் டெவலப்மெண்ட் ஆஃப் இண்டிபெண்ட் இந்தியா. ஸோ சுதந்திரத்துக்கு அப்புறம் இந்தியாவில் எஜுகேஷன் டெவலப்மெண்ட் எப்படி இருந்துச்சு? The new epoch-making era in the history of education was ushered with the attainment of independence in 1947. It brought a new hope, a new vision, a new future for the Indians. In 1948, Dr. Radhakrishnan Commission was appointed to present a report on university education. In pursuance of the Commission's recommendation, University Grants Commission was constituted to determine the standard of higher education. One of the most important events that have taken place in the field of secondary education was the appointment of Secondary Education Commission in 1952 to 53. It suggests a new organizational pattern, improvement in quality of textbook, curriculum and methods of teaching. An education commission under the chairmanship of Dr. D.S. Kothari was appointed by the Government of India in 1964. Free and compulsory primary education for all children up to the age of 14 years and a uniform educational structure of 10+2+3 pattern were its main recommendation. ஸோ 1947 வந்து இந்தியாவோட ஃப்ரீடம் இருந்துச்சு. ஸோ அந்த ஃப்ரீடம்க்கு அப்புறம் இந்தியாவோட எஜுகேஷ்னல் ஹிஸ்ட்ரியே வந்து ஒரு புதிய நிகழ்வை சந்திச்சிச்சு. ஸோ அது வந்து இந்தியர்களுக்கு வந்து ஒரு புதிய நம்பிக்கை, அண்ட் தென் புதிய பார்வை, அண்ட் தென் ஒரு புதிய எதிர்காலத்தை கொடுக்கணும் எல்லாரும் பண்ணாங்க. ஸோ இந்த இயர் ஆஃப் 1948 வந்து டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவருடைய தலைமையில் வந்து கல்விக்குழு வந்து ஒன்று அமைக்கிறாங்க. ஸோ இந்த கல்விக்குழு வந்து பரிந்துரைக்கிறபடி தான் வந்து உயர்கல்வி தரத்தை வந்து நிர்ணயிக்கணும் அப்படின்ட்டு யூனிவர்சிட்டி கமிஷன் வந்து முடிவு பண்ணுறாங்க. ஸோ அதுபடி 1950
1953 வந்து செகண்டரி எஜுகேஷன் கமிஷன் அப்படின்ட்டு ஒரு கமிஷனை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு முக்கிய நிகழ்வாகவும் இருந்துச்சு. ஸோ அவங்க வந்து எப்படி வந்து ஸோ எஜுகேஷனில் எந்த மாதிரி அமைப்பு இருக்கலாம், தென் சப்ஜெக்ட்ஸ், டெக்ஸ்ட் புக் பேட்டர்ன்ஸ் எப்படி இருக்கலாம், தென் அவங்களுடைய டெக்ஸ்ட் புக்ஸ் எப்படி இருக்கணும், அண்ட் தென் கரிக்குலம் எப்படி இருக்கணும், மெத்தட் ஆஃப் டீச்சிங் எப்படி இருக்கணும், எல்லாமே வந்து சொல்லி கொடுத்தாங்க எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ அதுக்கப்புறம் டாக்டர் டிஎஸ் கோத்தாரி அப்படின்றவங்க தலைமையில் இருந்த ஒரு எஜுகேஷன் கமிஷன் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இது வந்து 1964 அமைச்சாங்க. ஸோ டாக்டர் டிஎஸ் கோத்தாரி அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, 14 வயசுக்கு வரைக்கும் இருக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் இலவசம் அண்ட் தென் கட்டாய கல்வி வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க பீரியடில் தான் ஒரு யூனிஃபார்ம் எஜுகேஷன் ஸ்ட்ரக்சர் கொண்டு வந்தாங்க. ஸோ அதாவது 10th, அதுக்கப்புறம் +2, அதுக்கப்புறம் காலேஜ் 3 years, இது வந்து ஒரு கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு, இந்த மாதிரி தான் எஜுகேஷன் இருக்கணும் அப்படின்றத கொண்டு வந்தாங்க. அண்ட் தென் நேஷ்னல் பாலிசி ஆன் எஜுகேஷன். ஸோ தேசிய கல்விக் கொள்கை எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். தி ஃபஸ்ட் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி ஆஃப் 1968 மார்க்டு எ சிக்னிஃபிகண்ட் ஸ்டெப் இன் தி ஹிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் இன் post-independent India. It aimed to promote national progress, a sensation of common citizenship and culture, and to strengthen national integration. In 1986, the Government of India introduced a new education policy. The aim of new education policy was to transfer a static society into a vibrant one with a commitment to development and change. It emphasized an equal opportunity for marginalized section of the country and the removal of disparity through scholarship, adult education, and open universities, especially for rural India. The new education policy called for a child-centered approach in primary education and launched Operation Blackboard to improve primary schools nationwide. ஸோ தேசிய அளவில் வந்து எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருந்துச்சு. ஸோ ஃப்ரீடமுக்கு அப்புறம் வந்து 1968 வந்து ஸோ ஃபஸ்ட்டு நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி வந்து டிஸ்கிரைப் பண்ணது இந்தியனோட ஹிஸ்ட்ரியே வந்து ஒரு மெமரபிள் ஈவெண்ட்டாக கூட இருந்துச்சு. ஸோ இதனுடைய முக்கியமான எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேசிய முன்னேற்றத்தை வந்து என்கரேஜ் பண்ணுறது, அண்ட் தென் காமன் சிட்டிசன்ஷிப்பையும், பொதுவான குடியுரிமையும், அண்ட் தென் கலாச்சாரம் மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டை வந்து நல்லா வந்து வலுப்படுத்துறதா, ஸ்ட்ரென்தன் பண்ணுறதா இருந்துச்சு. இந்த இயர் ஆஃப் 1986 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, நியூ எஜுகேஷன் பாலிசி ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த எஜுகேஷன் பாலிசியோட முக்கியமான எய்ம் என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா மக்களுக்குமான ஒரு சம வாய்ப்பு தரது, அண்ட் தென் உதவித்தொகை, அண்ட் தென் வயது வந்தோர் கல்வி, அண்ட் தென் திறந்தவெளி பல்கலைக்கழகம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமாக இருந்துச்சு. ஸோ இது மூலிமா வந்து ரூரல், ஸோ கிராமப்புற மக்களுடைய வாழ்வாதாரம் உயரும் அப்படின்ற ஒரு இருந்துச்சு. ஸோ இந்த நியூ எஜுகேஷனல் பாலிசி மூலிமா வந்து குழந்தைங்களுக்கான தொடக்க கல்வியை வந்து ஈஸியாக அணுகுமுறையாக இருந்துச்சு. தொடக்க கல்வி வந்து மேம்படுத்துறதுக்கான ஒரு முக்கியமான பிளாக் போர்டாகவும் இருந்துச்சு. ப்ரைமரி ஸ்கூல்ஸை வந்து நேஷன் வைடாக வந்து ரொம்பவே ஆதரிச்சாங்க. தி நியூ எஜுகேஷன் பாலிசி வாஸ் ரிவைஸ்ட் அகைன் இன் 1992. It investigated the formulation of a national curriculum framework, emphasis on in-service education, improvement of facilities, and streamlining of the evaluation system at the secondary stage. ஸோ இந்த நியூ எஜுகேஷன் சிஸ்டம் 1992 வந்து, ஸோ இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி வந்து 1992 வந்து திருத்தி எழுதுகிறாங்க.
ஸோ இதனுடைய முக்கியத்துவமாக என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சிலபஸ் நம்மளுடைய பாடத்திட்டத்தை வந்து வடிவமைத்தல், அதனுடைய பணியிடை பயிற்சி கல்வியை வலியுறுத்தினாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம எந்த இடத்துல எந்த மாதிரி சர்வீஸ் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே கொண்டு வந்தாங்க. அதனால் அதில் இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் வந்து இன்னும் அதிகம் பண்ணாங்க. அண்ட் தென் ஸ்ட்ரீம் லைனிங், ஒழுங்குமுறையை வந்து அதனுடைய மதிப்பீட்டை வந்து ஒழுங்குமுறைப்படுத்தினாங்க. இதெல்லாம் வந்து அதில் இருக்கணும் அப்படின்றத வந்து பரிந்துரைச்சாங்க. ஸோ நேஷ்னல் பாலிசி ஆன் எஜுகேஷன், do you know education remained a state subject till December 1976, but now the education in the concurrent list. ஸோ 1976 வரைக்கும் டிசம்பர் வரைக்குமே வந்து எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் லிஸ்ட்டு தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற பட்டியலில் தான் இப்போ இருக்கிறதுல வந்து எஜுகேஷனுக்குன்னு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் அமைச்சு அதில் வந்து அதுக்கான மெஷர்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டுருக்குறாங்க. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சு நினைக்கிறேன். தென் உங்களுடைய புக் பேக் டீட்டெயில் பாருங்கள். தேர்டு டீட்டெயில், டிசைன் எ நேஷ்னல் பாலிசி ஆன் எஜுகேஷன். டீட்டெயிலுக்கான ஆன்சர் இங்கேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கணும். நேஷ்னல் பாலிசி ஆன் எஜுகேஷன் அப்படின்றத இங்கே ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு, ஸோ இந்த சைடு பாருங்கள், செகண்ட் பேராகிராஃப் முடிகிற வரைக்கும் உங்களுடைய தேர்டு டீட்டெயிலுக்கான ஆன்சர் இதையும் நீங்கள் படிச்சுக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்.